தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமான அன்பு இறைவர்களே, திங்கட்கிழமை புதிய வாரம், புதிய ஆசீர்வாதம். திங்கட்கிழமை என்றால் காவல் தூதர்கள். எனவே பிரியமான அன்பு இறைவர்களே, ஆண்டவரை துணிவோடு அவர் பின்னால் போகணும். கிறிஸ்துவை அறிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு உணர்ச்சி அல்ல, அது உறுதியான ஒரு முடிவு. ஆண்டவரை பின்பற்றுவது என்பது சும்மா ஒரு உணர்ச்சி, ஒரு எமோஷனலாக எடுப்பது அல்ல, அது உறுதியான ஒரு முடிவு. குறிப்பாக இந்த வார்த்தையை தருகிறேன். நான் உலகிற்கு அமைதியை கொணர வந்தேன் என்று எண்ண வேண்டாம், அமைதி அல்ல வாளையே கொணர வந்தேன். மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 34வது வார்த்தை. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்றால் ஆண்டவர் வாளை கொணரவா அப்படின்றா வன்முறைக்காக நிற்கிறாரா? வாள் என்பது வன்முறை குறிக்கிறதா? அப்படி அல்ல. உண்மையாக இருக்கிற பொழுது வருகிற பிளவை பற்றி பேசுகிறார். நீ அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் சில நேரங்களிலே எதிர்ப்புகள் உன் குடும்பத்திலிருந்து கூட வரலாம். அதான் சொல்றார், தருணங்களை என்னை பின்பற்ற விரும்புகிற தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். Anyone wants to follow me, let him deny himself, take his cross and follow me. அவன் சிலுவையை தூங்கிக் கொண்டு வரட்டும். அப்படின்னா உறுதியான முடிவோடு இருக்கணும். நீ ஆண்டவரோடு இருக்கிற சில பிளவுகள்லாம் வரும். நீங்க பங்குல கூட பாருங்க, நீங்க ஒரு பொறுப்பாளர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு சில எதிர்ப்புகள்லாம் வரும். நீங்க அதை ஹாப்பியா அக்செப்ட் பண்ணணும். அப்படின்னா ஆண்டவர் பாதையில் நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை எல்லாரும் புகழ்ந்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க அந்த லைஃப்பை நீங்க கேள்வி கேட்கணும். நீங்க யாருக்கோ ஜாலரை தட்டுறீங்கன்னு அர்த்தம். நல்லவர்களும் கெட்டவர்களும் உங்களை புகழ்றாங்கன்னா நீங்க அங்க ஒழுங்கா மினிஸ்ட்ரி பண்ணலன்னு அர்த்தம். உங்க வீட்டில் சில டைம் தருணங்களை உங்க மனைவி உங்களை எதிர்ப்பார், உங்கள் கணவன் உங்களை எதிர்ப்பார், உங்க பிள்ளைகள் உங்களை எதிர்ப்பார். நல்லது, நீங்க சரியான விஷயத்துக்கு நிற்கும் பொழுது அவர்கள் அதுக்கு ஒவ்வாமல் இசைவு தராமல் இருக்கிற பொழுது அவர்கள் உங்களை எதிர்ப்பார்கள். நல்லது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், அமைதி அல்ல வாளையே கொணர வந்தேன் என்றால் ஒரு உறுதியான முடிவோடு வாழ வைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். பரவாயில்ல, நீ தப்பு பண்ணிட்ட, பரவாயில்ல இப்படியே இரு என்று சொல்றது அல்ல. ஒரு கணத்தை மறு கணத்தை காட்டு. நீ எந்த அளவையில் அளக்கிறாயோ அதே அளவே உனக்கு அளக்கப்படும் என்ற செய்தி. அப்பா நன்றி. வாளையே கொணர்ந்து வந்தேன், உறுதியான முடிவில் நீ இரு என்ற செய்திக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொருவருக்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை தொடுங்க அப்பா, எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. அது கிருபையால் நாங்கள் வாழும்படியா, அது வல்லமையால் நாங்கள் வாழும்படியா, அது அருளால் நாங்கள் வாழும்படியா எங்களோடு தங்குங்க ஆண்டவரே. எங்களை வழி நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக துதிக்கிறேன், உனக்கு ஆராதனை செய்கிறேன். நன்றி அப்பா. பிரியமான இறை உறவுகளை, ஆண்டவருடைய பாதையை பின்பற்றுகிற பிள்ளைகள் உறுதியாய் இருக்க வேண்டும் என்ற செய்தியோடு இன்றைக்கு நற்செய்தி திங்கட்கிழமை மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 34 இறை வார்த்தையிலிருந்து 11வது அதிகாரம் 1 வரை உள்ள இறை வார்த்தையில் சீடர்களை எப்படிலாம் பின்பற்றணும் அப்படின்னு இந்த 10வது அதிகாரம் முழுவதும் சொல்லிட்டு, போன சனிக்கிழமை நற்செய்தியில் தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு கசப்பான உண்மையை தராரு. என்னன்னா, நீ அவரை பின்பற்றுகிற பொழுது எதிர்ப்புகள் உன் குடும்பங்களில் இருந்து கூட வரலாம், உன் குடும்பங்கள் இருந்து கூட வரலாம். அதான் சொல்றாரு, நான் சமாதானத்தை அல்ல வாளை கொணர வந்தேன். நீ ஒரு உறுதியான முடிவில் நீ இருக்க வேண்டும். எனவே பிரியமான அன்பு இறை உறவுகளே, அப்படின்னா அதான் சொல்கிறாள், தந்தையோ தன்னை விட அதிகமாக தன் தந்தையோ தாயோ அன்பு செய்பவர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை இந்த இறை வார்த்தை வந்தது. நற்செய்தி நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இயேசு அப்பா அம்மாவை வேண்டான் என்று சொல்கிறாரா? தன்னை விட, அதாவது கடவுளை விட உன்னுடைய அப்பாவையோ அம்மாவையோ அன்பு செய்கிறன்னா, இயேசுவை விட அவங்கள அதிகமாக அன்பு செய்கிறன்னா நீ என்னுடைய என கருதப்பட தகுதியற்றோர் என்கிறார். என்ன சொல்றாரு? அப்பா அம்மா மேல அன்பு வைக்காதுன்னு சொல்கிறாரா என்றால் இல்லை. அப்பா அம்மா அன்பு சிறந்தது. அவர்கள் மூலமாக தானே இந்த உலகத்தை ஆண்டவர் நம்மை காண வைத்தார். அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும், குடும்பத்தாரை நேசிக்கணும். அப்படின்னா என்னன்னா, எனக்கு அப்பாவை பிடிக்கும், அம்மாவை பிடிக்கும், ஆனால் இவற்றை எல்லாத்தையும் விட அதிகமாக ஆண்டவரை பிடிக்கும். ஆண்டவரை பிடிக்கிறேன்றதுக்காக அப்பா அம்மா விடுவதல்ல, நான் இன்னும் நல்லா பார்த்துப்பேன், ஆனால் ஆண்டவருடைய விழுமியங்களுக்காக நான் வாழ்வேன். ஆண்டவர் பேரை நான் உறுதியோடு நிற்பேன், ஆண்டவர் பேரை நான் சாட்சியமாய் நிற்பேன், ஆண்டவர் பேரை அப்படி ஆசீர்வாதங்கள் பெரும்படியாய் நடக்கும்படியாய் நான் அபிஷேகலாத வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு சாட்சியமாய் இருப்பேன். சிலுவையை ஏந்துதல், அதுதான் இந்த இறை வார்த்தை. தன் சிலுவையை ஏந்தி கொண்டு let him deny himself, carry his cross and follow me.
தன் சிலுவையை ஏந்தி கொண்டு என்னை பின்பற்றாதவர் எனக்குரியவர் என கருதப்பட தகுதியற்றவர். கோயிலில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வீட்டில் போய் சும்மா தூங்குறது ஆண்டவருடைய பிள்ளை கிடையாது. பக்கமாக பேசிட்டு எதையுமே ஃபாலோ பண்ணாமல் லைஃப்பில் இருக்கிறியா, ஆண்டவர் பிள்ளை கிடையாது. ஃபாதர்கிட்ட எல்லா நன்மை தரலாம் செஞ்சுட்டு வெளியில் போய் எல்லா கெடுதலான பிஸ்னஸ்லாம் செய்கிறியா, நீ ஆண்டவர் பிள்ளையா இருக்க முடியாது. நீ சும்மா வெளி அடையாளங்கள் ஆன்மீகவாதி போல காமித்து கொண்டு ஆனால் உன் எண்ணமெல்லாம் சிந்தனையாக தான் இருக்கும். மற்றவங்களை ஏதாவது துன்புறுத்திக்கிட்டே இருப்ப. மறைமுகமாய் யாரையாவது தூண்டி விட்டு ஏதோ பிரச்சனைக்கு நீ காரணமாய் மகனாய் நீ இருப்பாய் என்றால் நீ ஆண்டவருக்குரியவர் கிடையாது. சிலுவையை சுமந்து கொள்வது என்பது என்னன்னா, ஒரு தீர்க்கமான முடிவு நீ இருக்கணும். நான் ஆண்டவரை பின்பற்றுகிற மகன் நான் இப்படிதான் இருப்பேன். நின்று பாரு, அவ்வளோ ஆசீர்வாதம். நின்று பாரு, அப்படி அபிஷேகம். நின்று பாரு, இப்ப இருக்கிற உன் வாழ்க்கையில் பிரச்சனை ஈராது. அதை நீ கண்டு பயந்து ஓடிட்டு இருக்க. ஆனால் நீ ஆண்டவருக்காக நின்று பாரு, அந்த பிரச்சனை உண்ட கண்டு பயந்து ஓடும். தைரியமா நீ போவ. இவன் எப்படி இப்படி தைரியமா இருக்கா, இவன் எப்படி இப்படி இருக்கான் என்று உலகம் உன்னை வியந்து பார்க்கும். நன்றி அப்பா, துணிவோடு இரு என்ற செய்திக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வைத்து உதிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவர். தேவைகள் எல்லாம் அறிக்கையிடுங்க. இதோ அப்பா இயேசு சாமி, இதோ வல்லவர், இதோ நல்லவர், இதோ ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் அபிஷேகமாய் வாழ்வோமாக. ஆண்டவரே நன்றி அப்பா. வழி நடத்துங்க ராஜா. அபிஷேகத்தில் நிற்க வைங்க ஆண்டவரே, ஆசீர்வாதத்தில் நிற்க வைங்க ஆண்டவரே. உங்கள் திருப்பெயரால் வல்லமையான இறைவன் உங்களை தொடுவாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் அபிஷேகமாக இருப்பீர்களாக. தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. பிரியமான நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் வீடு காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நண்பர்களே, கிஃப்ட் டு ஜீசஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பைபிள் கமிஷனில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதில் காணொலியை பாருங்கள். நீங்கள் யாருக்காவது உதவி செய்ய விரும்பினா, கிஃப்ட் கொடுக்க விரும்பினா, ஜீசஸ் கிஃப்ட் கொடுக்க விரும்பினா நீங்கள் எங்கள் மூலமாக கொடுங்க. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இந்த காணொலியை பார்த்து முடிந்தால் உதவி செய்யுங்க. காட் பிளஸ் யூ. டேக் கேர்.